ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சாரியில் நம்ம ஜீனுக்கு வேர் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் டாப் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டாப்போட சைஸ் பார்த்திங்கன்னா XXL. அவங்க வந்து அளவு கிளாத் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அளவு கிளாத்தை வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுதான் அவங்க கொடுத்த அளவு கிளாத்து. இதே மாதிரி தான் நம்ம சாரியில் வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த அளவு கிளாத்துலேருந்து நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு ஸ்டார்டிங்லேருந்து இந்த சைடு எண்டு வரைக்கும் இப்போ நான் எப்படி மெஷர் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி மெஷர் பண்ணணும். இதுதான் நம்மளோட செஸ்ட்டோட சைஸு. இப்போ இதை மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 28 இருக்குது. இந்த 28க்கு நம்ம இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணணும். எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு சாரியில் எந்த பக்கம் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வேணும் இல்லையா, அதனால் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 28 இன்ச்சஸ் வந்து மெஷர் பண்ணுங்கள். 28னா கரெக்டாக வந்து அதுவே பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நம்ம உள்ளே வந்து சீம் அலவன்ஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும். நீங்கள் கிளாத்தில் எடுத்த இன்ச்சஸை விட ஒரு 2 இன்ச் இல்லை 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த இன்ச்சஸ்க்கு இது கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 28னா நான் 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணேன்னா 30 இன்ச்சஸ். 30 இன்ச்சஸ்க்கு இந்த கிளாத்தை வந்து நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சாரியை எப்படி கட் பண்ணியிருப்போம்னா வித்தில் வந்து ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம நார்மலாக சுடிதாருக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்போ ஃபோல்ட் பண்ணி போடணும், அதாவது லென்த்தில். சாரியை வந்து பிரிச்சுட்டு நீங்கள் சுடிதாருக்கு நார்மலாக எப்படி ஃபோல்ட் பண்ணி போடுவீங்களோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அளவுக்கு கொடுத்த கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிளாத் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அளவு கிளாத்லேருந்து அப்படியே மெஷர் பண்ணும்போது நெக் போர்ஷன்லாம் கரெக்டாக ஈவனாக வைக்கணும், இல்லைன்னா நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். இவங்களுக்கு வந்து நெக்கு மார்க் பண்ணுறதுக்கெலாம் வேறு ஒரு கிளாத் கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாத்தில் தான் நம்ம நெக்கோட மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஷார்ட் டாப்புன்றதுனால இதோட லென்த்தும் இதோட மெஷர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால இந்த கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பாடியோட மெஷர்மெண்ட்டு ஹைட்டு மட்டும் இந்த கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி மார்க் பண்ணணும்னா டேப்பை எடுத்து கிளாத்தோட ஸ்டார்டிங்கில் வச்சு இந்த கிளாத்தில் நெக்கோட வித்து வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த கிளாத்தில் இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் வந்து எண்ட் ஆகிருக்குல்ல, இங்கே வந்து கரெக்டாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்லீவ் வந்து எண்ட் ஆகிருக்குல்ல, கரெக்டாக ஸ்லீவ் எங்கே எண்ட் ஆகிருக்கோ அதுக்கு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணுவோம்ல, இந்த மார்க்கிங்கை கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்கோட லென்த் வந்து மார்க் பண்ணணும். நான் இதில் வந்து நெக்கோட லென்த் அவங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. வேறு ஒரு அளவு கிளாத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த அளவு கிளாத்தில் நெக்கோட லென்த்தும் நம்ம ஹார்மோலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவு கிளாத்தை வச்சு நான் நெக்கோட மெஷர்மெண்ட்டும் ஹார்மோலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நெக்கோட போர்ஷன் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஹார்மோனோட கர்வ், நெக்கோட மார்க்கிங் இதெல்லாமே பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்மோனோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு அளவு கிளாத்தில் வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு கிளாத் இது தான். இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நிறைய இருக்குது. இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, நம்ம ஹார்மோனோட லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைன்லேருந்து ஒரு 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச் வந்து மேலே வந்து லைன் போட்டுட்டு நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம ஹார்மோனோட கர்வை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கர்வ் போட்டு செக் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கர்வ் போட்டுட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கர்வ் போட்டுட்டும் செக் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கிளாத் அப்படியே மெஷர் பண்ணிகிட்டே வந்து மார்க் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு நான் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங்லாம் முடிச்சிட்டாலே நமக்கு மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கணும். நம்ம கிளாத் வந்து கரெக்டாக தான் எடுத்தோம், அதனால் இந்த மாதிரி லைட்டாக வந்து மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன் சைடில். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு ஃபுல் மார்க்கிங்குமே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே டாப்போட லென்த் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச் எதுக்குன்னா நம்ம மடித்து அடிப்போம்ல, அதுக்கு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சுது.
நெக்ஸ்ட் இதை வச்சு அப்படியே லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லைனிங் கிளாத் வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம லைனிங் கிளாத்தை எப்படி நார்மலாக ஃபோல்ட் பண்ணி போடுவோமோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஃபோல்டிங் சைடு வந்து உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து இந்த சைடு இருக்கணும். ஸோ 2 ஃபோல்டிங்கில் 4 லேயராக லைனிங் கிளாத் வந்து இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த கிளாத்தை இது மேலே அப்படியே போட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ லைனிங் கிளாத் மேலே நம்ம கட் பண்ண மெயின் ஃபேப்ரிக்கை போட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இந்த டாப் போர்ஷன் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட சிசர் கட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாத் வந்து கட்டிங் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும்னா, ஓகே, இந்த சாரீ கிளாத்தில் பார்டர் இருக்கிறதுனால இந்த பார்டர் வந்து ஸ்லீவுக்கு கீழே வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்லீவோட லென்த்துக்கு இந்த சாரியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஸ்லீவில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 2 இன்ச் கீழே வந்து நம்ம மடிச்சடிப்போம்ல, அதுக்கு வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவுக்கு கிளாத் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அளவு கிளாத்தில் இருக்க ஸ்லீவை வச்சு அப்படியே மார்க் பண்ண வேண்டியது தான். ஸோ அளவு கிளாத்தில் இருக்க ஸ்லீவை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வித்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லென்த்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவோட ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லென்த் வந்து கரெக்டாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து அப்படியே ஸ்லீவோட கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மார்க்கிங்க்கும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, மார்க் பண்ணதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள்ளே வளைச்சி கட் பண்ணுவோம்ல, ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் ஸ்லீவ் பார்ட்டோட ஸ்டிச்சிங். ஸோ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.